ஓகே, ப்ராஜெக்ட்டோட டாபிக் வந்து ஜீரோ வேஸ்ட் சிட்டி. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஐஓடி பேஸ் பண்ணி ஒரு வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ப்ராஜெக்ட்டில் எப்படி நம்ம டெமோ பார்க்குறது ஃபஸ்ட்டு பார்ப்போம், அப்புறம் காம்பனன்ட் எக்ஸ்பிரஷன் கொடுக்குறேன். ஸோ இந்த ப்ராஜெக்ட்டில் ஓவரால் பவர் சப்ளை பார்த்தீங்கன்னா இந்த 2 அடாப்டர் தான். ஸோ இந்த ஒரு அடாப்டர் பார்த்தீங்கன்னா இந்த ஓவரால் பவர் சப்ளைக்கும், இன்னொரு அடாப்டர் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஸ்டெப்பர் மோட்டார் யூஸ் பண்ணுறோம். இந்த ஸ்டெப்பர் மோட்டார் வந்து இந்த ஆங்கிளில் பேஸ் பண்ணி ஒர்க் ஆகிறதுக்காக அந்த ஸ்டெப்பர் மோட்டருக்கும் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த கிட்டை ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து உங்கள் மொபைலில் ஹாட்ஸ்பாட் வந்து இந்த கிட்டுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணால் தான் இங்கே இருக்க டேட்டா வந்து உங்களுக்கு இந்த சர்வருக்கு வரும். ஸோ அந்த சர்வர் எப்படி ஓப்பன் பண்ணணும்னு சொல்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி ஹாட்ஸ்பாட்டில் எப்படி மாற்றணும் அப்படின்னா, உங்களோட யூசர் நேமில் ESP32 அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிக்கணும். பாஸ்வேர்டில் 0 to 8 டைப் பண்ணிட்டு ஆன் பண்ணிங்கன்னா இதுவே ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆகிடும். ESP32 உங்களோட கனெக்டட் டிவைசஸில் வரும். ஓகேங்களா? ஓகே, ஸோ இது பண்ணதுக்கப்புறமா நீங்கள் வந்து கிட்ட ஆன் பண்ணணும். ஸோ இப்போ நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஆன் பண்ணி காட்டுறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த சர்வருக்குள்ளே எப்படி போகணும் அப்படின்னா, நீங்கள் எனக்கு வந்து கொடுத்த ஒரு மெயில் ஐடியில் இந்த ஐஓடி மேனேஜ்மெண்ட் சொல்லிட்டு ஒரு மெயில் ஐடி இருக்கு இல்லையா? ஸோ அதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா, ஸோ நியூ டேப் ஓப்பன் பண்ணுறேன். உங்களுக்கு ஃபஸ்ட் டைமில் பண்ணி காட்டுறேன். ஸோ லிங்க் ஐஓடி ஃபஸ்ட்டு லிங்க்கு லாகின் கொடுத்துட்டு உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு உள்ளே என்டர் ஆகிரும். ஸோ உள்ளே உங்களுக்கு வந்துடும். இங்கே ஆன்லைன் ஸ்டேட்டஸ் வந்தால் உங்கள் இன்டர்நெட் வந்து ஆன் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதாவது உங்கள் ஹாட்ஸ்பாட் உங்கள் டிவைஸில் கனெக்ட் ஆகிட்டு உங்கள் மொபைலோட இன்டர்நெட் ஷேர் ஆகுதுன்னு அர்த்தம். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கார்பேஜோட லெவலு அண்ட் வேஸ்ட்டோட ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்றதெல்லாம் நம்ம மானிட்டர் பண்ணிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், இப்போ நான் வந்து கிட்ட ஆன் பண்ண போகிறேன். ஸோ 2 கிட்டே ஆன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இங்கே நம்ம ஸ்மார்ட் டஸ்ட்பின் ரெடி, கனெக்டிங் ஒய்ஃபைன்றோடும் இப்போ ஒய்ஃபை கனெக்ட் ஆகிடுச்சு. ஏன்னா நான் ஏற்கனவே ஹாட்ஸ்பாட் ஆனில் வச்சுருக்கேன். ஓகே, ஸோ இப்போ வந்து நோ வேஸ்ட்டு டிடெக்டட் வெயிட்டிங்னு வருது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் வெட் வேஸ்ட்டு காட்டுறேன். இப்போ நான் வந்து ஒரு ஈரமான டிஷ்யூ வச்சுருக்கேன். நீங்கள் வேறு ஏதாவது தக்காளி ஆஃபாக கட் பண்ணி வச்சாலும் ஓகே தான். ஸோ அதுவுமே வந்து சென்ஸ் ஆகும். ஸோ இப்போ நான் வந்து இது வைக்கிறேன். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடில் வெட் வேஸ்ட் ஓப்பனிங் டஸ்ட்பின் வருது. இந்த சைடு வெட்டு, அந்த சைடு வந்து உங்களுக்கு ட்ரை. ஸோ இப்போ வெட்டு ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இங்கே பாருங்கள், இங்கேயே வெட்டுன்னு வந்து அப்டேட் ஆகிருக்கும் உங்களுக்கு. ஓகே, ஸோ இப்போ அடுத்து நார்மல் ஸ்டேட்டஸ் போயிடுச்சு. ஓகே, இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் அந்த ட்ரைக்காக இந்த தீப்பெட்டி வைக்கிறேன். நீங்கள் வேறு எதாவது வச்சாலும் அது சென்ஸ் ஆகும். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து ட்ரை வேஸ்ட்டு வந்து டிடெக்ட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ நான் கூட வைக்கிறப்ப உங்களுக்கு வந்து ட்ரை சைடில் வந்து விழுந்து கொடுத்துருது. ஓகே, ஸோ இங்கேயும் உங்களுக்கு ட்ரைன்னு வரும். ஸோ ஐஓடியில் வந்து ட்ரை வேஸ்ட் அப்படின்றது டிடெக்ட் ஆகி கொடுக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கார்பேஜோட லெவலை வந்து நம்ம எப்படி வந்து மெஷர் பண்ண போகிறோம் அப்படின்னா, இங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு சென்சார் வந்து வச்சுருக்கோம். ஸோ இந்த சென்சார் கார்பேஜோட ஃபஸ்ட்டு வெட் வேஸ்ட்டு எப்படி டிடெக்ட் பண்ணுறோன்னா, இங்கே இந்த இடத்துல ஒரு சாயில் மாய்ஸ்சர் டிடெக்ட் சென்சார் வச்சுருக்கோம். இது மூலிமா உங்களுக்கு வந்து இது வெட் சென்சார்னு சொல்லுவாங்க, சாயில் மாய்ஸ்சர் சென்சார்னு சொல்லுவாங்க. இது வந்து உங்களுக்கு அந்த வெட் வேஸ்ட்டா அப்படின்றத டிடெக்ட் பண்ணி கொடுக்கும். இந்த அல்ட்ராசோனிக் வந்து ட்ரை வேஸ்ட் டிடெக்ட் பண்ணும். இங்கே பார்த்தீங்கன்னா IR சென்சார் வச்சுருக்கோம். இது பார்த்துட்டிங்கன்னா கார்பேஜோட லெவலை வந்து உங்களுக்கு சென்ஸ் பண்ணும். ஸோ இது பார்த்துட்டிங்கன்னா உள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த லெவலுக்கும் இந்த கார்பேஜுக்கும் இதுக்கும் நடுவில் இருக்கும். ஸோ இதுவும் ஃபில் ஆகும், இதுவும் ஃபில் ஆகுமா? அப்போ ரெண்டும் ஃபில் ஆகிறப்போ உங்களுக்கு கார்பேஜ் லெவல் வந்து ஃபில் ஆகிடுச்சு அப்படின்றது வந்துடும். ஓகே, ஸோ இது ரெண்டும் ஒரே பாக்ஸ் தான். இந்த ஒரு கார்பேஜுக்குள்ளே நம்ம ரெண்டையும் செப்பரேட் பண்ணுறோம், ட்ரை வெட்டுன்ட்டு. ஓகேங்களா? ஸோ ட்ரை அண்ட் வெட். ஓகே, ஸோ இது ரெண்டு செப்பரேட் பண்ணுறோம். இப்போ ரெண்டுமே ஃபில் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு அலாம் வந்து அலாம் அடித்து கொடுத்துன்னா உங்களுக்கு அங்கே ஐஓடியில் அப்டேட் ஆகிடும். ஓகே, ஸோ இப்போ வந்து இது எப்படி டெமோ பார்க்கணும் அப்படின்றத சொல்கிறேன். ஓகே, இப்போ நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு இந்த அட்டையை வச்சு காட்டுறேன். நீங்கள் வேறு ஏதாவது உள்ள நீங்கள் கார்பேஜ் ஃபில் ஆகிற மாதிரி வேறு ஏதாவது ஃபில் பண்ணிட்டீங்கன்னா கூட உங்களுக்கு அலாம் அடித்து காட்டும். ஸோ இப்போ பாருங்கள், இப்போ நான் மேனுவலாக பண்ணி காட்டுறேன். ஸோ உங்களுக்கு வந்து அலாம் அடிக்குது. ஸோ கார்பேஜ் ஃபில் ஆகிடுச்சுன்ற மாதிரி. ஸோ அலாம் அடித்தது வந்து இப்போ நான் கை வச்சப்ப என் கையை வந்து ட்ரை வேஸ்ட்டாக டிடெக்ட் ஆகிடுச்சு. ஓகேயா? ஸோ நம்ம இப்போ கிராஸாக வந்து வைப்போம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பின் இஸ் ஃபுல் ப்ளீஸ் எம்டின்னு வரும். ஐஓடியில் அதே தான் வரும், பின் இஸ் ஃபுல் அப்படின்ற மாதிரி. ஸோ 0 வேஸ்ட் சிட்டியில் கார்பேஜில் பின் இஸ் ஃபுல் அப்படின்னு வரும். ஸோ இங்கேயும் பின் இஸ் ஃபுல் ப்ளீஸ் எம்டின்ற ஒரு அலாம் வந்து அடிச்சு கொடுப்போம் உங்களுக்கு. ஓகே, ஸோ இப்படி தான் இதோட அவுட் வந்து பார்க்கணும். இப்போ என்னென்ன காம்பனன்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோன்னு பார்ப்போம். ஸோ நான் சொன்ன மாதிரி 2 அடாப்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஒன்று பார்த்தீங்கன்னா 12 வோல்டேஜ் 1 ஆம்ஸ், அதோட வந்து இங்கே கனெக்ட் பண்ணியிருப்போம். இங்கே பார்த்துட்டிங்க அப்படின்னா கிட்ட ஆஃப் பண்ணிட்டு சொல்கிறேன். ஸோ இது வந்து 12 வோல்டேஜ், இது வந்து 5 வோல்டேஜ். ஓகே, ஸோ இது வந்து 12 வோல்டேஜ் இங்கே கொடுத்துருப்போம். இது வந்து 5 வோல்டேஜ் கன்வெர்ட் பண்ணி தரும். எதுக்காகனா இங்கே யூஸ் பண்ணுற கண்ட்ரோலர் சென்சார்ஸுக்காக. இங்கே என்ன கண்ட்ரோலர் யூஸ் பண்ணுறோம், ESP32 மாடியூல் சொல்லிட்டு ஒரு கண்ட்ரோலர் யூஸ் பண்ணுறோம். இந்த கண்ட்ரோலர் வந்து இன்பில்ட்டாக இதுக்குள்ள வந்து ஒய்ஃபை மாடியூல் இருக்கும். அந்த மாடியூல் மூலியமாக தான் நமக்கு வந்து இங்கே வந்து பார்த்துக்க முடியும் சர்வரில். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு இன்புட் வைஸ் அவுட்புட் வைஸும் கண்ட்ரோலர் இருப்பாங்க. கண்ட்ரோலர் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இன்புட் வைஸ் கொடுக்குற சிக்னலை ப்ராசஸ் பண்ணி அவுட்புட் வைஸ் ஒர்க் பண்ண வைக்கிறதுனால இது வந்து பிரெயின் மாதிரி ஆக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே என்னென்ன இன்புட் வைஸ்னால், இங்கே அல்ட்ராசோனிக் சென்சாரு, வெட் சென்சாரு, இந்த IR சென்சாரு. ஸோ இதெல்லாம் வந்து இன்புட் வைசஸ். அவுட்புட் வைசஸ் யாருன்னா இந்த பஸரு, இந்த ஸ்டெப்பர் மோட்டார், இதெல்லாம் வந்து அவுட்புட் வைசஸ். ஸோ இந்த சாயில் மாய்ஸ்சர் சென்சார் வந்து எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, ஸோ இதோட ஆம்பிளிஃபையர் போர்டு தான் இது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒன்று பவர் LED எரியும், இன்னொன்று சென்சிங் LED எரியும். ஸோ சென்சிங் LED எப்போ எரியும் அப்படின்னா, இங்கே வந்து வெட்டு டிடெக்ட் ஆகிறப்போ சென்சிங் LED எரியும்.
ஓகே. ஸோ அல்ட்ராசோனிக் பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல டீன்னு போட்டிருக்கும், ஆர்னு போட்டிருக்கும். டிரான்ஸ்மிட்டர் வந்து அல்ட்ராசோனிக் வேவ்ஸை ட்ரான்ஸ்மிட் பண்ணும், ரிசீவர் ரிசீவ் பண்ணும். ஸோ இப்போ ட்ரை வேஸ்ட் மட்டும் வந்தது அப்படின்னா இது வந்து டிடெக்ட் பண்ணும். ஓகே. வெட் வேஸ்ட் இல்லாமல் ட்ரை மட்டும் இருந்ததுன்னா அதோட டிஸ்டன்ஸை கால்குலேட் பண்ணி கண்ட்ரோல்கிட்ட சொல்லும். கண்ட்ரோல் என்ன பண்ணால் இந்த ஸ்டெப்பர் மோட்டரோட ஆங்கிளை வந்து ரொட்டேட் பண்ணிவிடும். இதெல்லாம் நம்ம கோடில் சொல்லியிருப்போம். இங்கே இருக்க மாடியூல் வந்து ஸ்டெப்பர் மாடியூலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான டிரைவர் மாடியூல். ஸோ இது வந்து அதோட டிரைவர் மாடியூல். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு ஐஆர் சென்சார் யூஸ் பண்ணியிருக்கோம். இது பார்த்துட்டிங்கன்னா ஒயிட் கலர் இருக்க டிரான்ஸ்மிட்டர், பிளாக் கலருக்கு ரிசீவர். இது டிரான்ஸ்மிட்டர் சைடில் வந்து ட்ரையும், இங்கே வந்து வெட்டு வச்சுருக்கோம். ரெண்டும் ஃபில் ஆகிறப்போ உங்களுக்கு வந்து அலாம் அடிச்சு கொடுக்கும். அலாம் வந்து தனியாக அடிக்காது, இதுக்கு ஒரு மாடியூல் தேவை, அதான் ரிலே மாடியூல். இந்த ரிலே மாடியூல் மூலியம் நம்ம வந்து ஒர்க் பண்ண முடியும். இது 12 வோல்டேஜ் ஆப்ரேட் ஆகும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து டிஸ்பிளேங்காக ஒரு எல்சிடி போட்டிருக்கோம். ஓகே. தேங்க்யூ.